பணம் கொடுக்கும் போது, ஆனா இது வந்து ஒரு வாட்டி நிப்பாடக்கூடாது. புரியுதா? எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுல இருந்து கண்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய இந்த காரிய தடைகள், மன உளைச்சல்கள், குழந்தை இன்மை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பதவியான முன்னேற்றங்கள் இல்ல, தடைகள், தாமதம் எல்லாமே உங்களுக்கு விளையும். புரியுதா? அப்ப இந்த பித்ரு சாபத்துக்கு பரிகாரம் என்ன? இந்த மகாலய அமாவாசையில என்ன பண்ணணும்? உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க வந்து அந்த திதியை நீங்க கொடுக்கணும். திதியை கொடுக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன தவறு செய்தேன் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோங்க, இந்த தோஷத்திலையும் இந்த சாபத்துல இருந்து நீங்க வந்து காப்பாத்துங்க, இதுக்கு மேல சாபம் எனக்கு தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு கன்டினியூஸா அப்படியே அதே நாள் அதே ஆண்டு பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பித்ரு தோஷம் உங்களுக்கு முழுமையா குறையுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை விரதத்தை அன்னைக்கு என்ன பண்ணுங்க, விரதம் இருப்பீங்க எப்படியும் அந்த அமாவாசை விரதம் அன்னைக்கு காக்கைக்கு சாதம் வைக்கும் போது பாருங்க